சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மா, என் பிள்ளைய தேடி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என் பிள்ளையோட பேசணும்னு உன்னை தேடி நான் வந்திருக்கேன். உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம இந்த கருமாறினால இருக்க முடியல. உன்னை தேடி தேடி ஓடோடி வந்துட்டு இருக்க இந்த கருமாறி. உன்கிட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லவே தீரணும். அதை சொல்லாம விட்டுட்டேன்னா என் பிள்ளைக்கு பல பிரச்சனை காத்து இருக்குது. அந்த பிரச்சனையில என் பிள்ளை சிக்கி தவிக்க கூடாது. இந்த கருமாறிய நம்பி, அம்மா தாயே, இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடு தாயே, என்ன வழின்னு தெரியல தாயே, என்னை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கைய காப்பாத்தி கொடு தாயேன்னு என்ன நம்பி இருக்கிற என் பிள்ளைகளை நான் காப்பாத்த வேண்டாமா? என் பிள்ளைகளுக்கு உண்டான வாக்கை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைய நான் காப்பாத்த வேண்டாமா? முக்கியமான செய்தி இன்னைக்கு நான் சொல்லியே தீரணும். 2 பேர் புதுசா உன் வாழ்க்கையில நுழைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பத்தி இன்னைக்கு நான் பேசித்தான் தீரணும். பேசித்தான் தீரணும். பேசித்தான் தீரணும். அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கேன். நேரம் இல்லைன்னு இதை தள்ளிட்டு போயிடாத. உன் எண்ணத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு நான் கேட்கறேங்கிற பேர்ல உன்னையும் மறந்து இதை ஓட விடாத. என் வாக்க உன் செவிகள்ல கேட்டு உள்ளத்துல இறக்கி என்னங்கிறத தெளிவா நீ தெரிஞ்சுக்கிட்டேனாதான் வரப்போற ஆபத்திலிருந்து உன்னால தப்பிச்சு வரப்போற நல்லதை நீ பெற்று கொடுத்து உன் குழந்தைகளை பாதுகாக்க முடியும். ஆபத்துகளை கொடுக்கத்தான் இங்க ஆள் இல்லாம போச்சா? நல்லது செய்யறக்கு யாரும் இல்லை, ஆனா கெட்டது செய்யறக்கு ஆளு நிறைஞ்சு இருக்காங்க. அதுக்கு குறைவே இல்லை, குறையில்லாம இருக்காங்க. ஆனா நல்லதை நடத்தி கொடுக்க இங்க யாருமே இல்லைன்னு தான் நீயும் வேதனைப்பட்டு இருக்கிற. நான் எங்கம்மா போவேன்? என் வேதனைய எங்கம்மா தீப்பேன்? என் மனசுல இருக்கிறத நான் எங்கம்மா கொட்டி தீப்பேன்? எனக்கு எப்பம்மா நல்லது நடக்கும்? நான் கேட்கறது எனக்கு எப்ப நடக்கும்? நான் நினைக்கிறது எப்ப எனக்கு நடக்கும்? நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நல்ல காரியம் என்னைக்கு நடக்கும்? அந்த நல்ல நாள் எங்க இருக்கு? நான் எங்க போய் தேடுவேன்? யார்கிட்ட கேட்பேன்? அங்க போலாமா இங்க போலாமான்னு உன் மனசு அலைஞ்சிட்டு இருக்குது. உன் மனசுக்கு இப்ப அமைதி இல்லை. உன் மனசு இருக்கிற வேதனை, அதுல இருக்கிற காயம், அந்த காயத்திலேயே மறுபடியும் மறுபடியும் ஊசி வச்சு குத்தரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ரணகலமா இருக்கு உன் மனசு, அளவாஞ்சிட்டு இருக்குது, அமைதி இல்லாம இருக்குது. இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? யாருனால? ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குது? நான் சொல்றத மட்டும் நீ தெளிவா கேட்டுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்குறிகள் அழிஞ்சு நீ தேடுற பதில் ஒன்னொன்னா 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 உனக்கு கிடைக்க தொடங்கும். அதனால தான் இந்த 2 பேரை பத்தி உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன். அந்த 2 பேர் நரி கூட்டத்துல இருக்காங்க. முகமூடி அணிஞ்சிட்டு இருக்காங்க. எதிரி கூட நான் எதிரி உனக்கு முன்னாடி நிக்கிறான். ஆனா இவங்க ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கிறாங்க. ஒளிஞ்சு மறைஞ்சு உனக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியே உன்னை பத்தி பேசுறப்போ அச்சோ அவ பாவம், அவ என்ன பண்ணுவா அப்படின்னு 4 பேர்த்திட்ட பேசிட்டு, ஆனா வினைய யாரு வைக்கிறா தெரியுமா? அந்த 2 பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லவங்க போல வேஷம் போடுறாங்க. புரியுதா? பசுந்தோல் பூசிய புலி. பசுந்தோலை போத்தி இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது புலி. உனக்காக அழுகிறாங்க, உன்னை நினைச்சு வேதனைப்படுறாங்க,
சொந்தத்துக்கு கூட உட்காந்துருக்கிறப்ப ஆமாம் ஆமாம் அவள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவள் இப்படி இருக்கிற, அவள் பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுகிறப்போ நல்ல முறையில் பேசுகிறாங்க. ஆனால் உனக்கு வென வைக்கிறதே அவங்க 2 பேர் தான். யாருன்னு சொல்லட்டா? யாருன்னு சொல்லட்டா? உன் தாய் வழியில இருக்கிற கணவனை இழந்த ஒரு பெண், நீ கட்டிய உறவுல இருக்கிற ஒரு சுமங்கலி பெண். இந்த 2 பேரும் கை கோர்த்துட்டு உனக்கு வினைய அள்ளி 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 கொடுத்துட்டு குறைவில்லாத கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று மேல ஒன்று மேல ஒன்று மேல தடங்கள். உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க இருந்துச்சு, அதையும் கெடுத்து விட்டுட்டாங்க. உன் வாசலுக்கு கூட அதை வரவிடலை, கெடுத்து விட்டுட்டாங்க. இந்த 2 பேரை பற்றி தான் பேச வந்தேன். அந்த 2 பேர்னால மிகவும் 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 ஆபத்துகள் வரக்கூடியதாக இருக்குது. அவங்க கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றணும். யாரையும் நம்பிராத, யாரு சொல்ற வார்த்தையையும் நம்பிராத. இந்தா இது கோவில் பிரசாதம், அங்க போயிட்டு வந்த இங்க போயிட்டு வந்தேன்னு யாரு கொடுத்தாலும் வாங்கி அதை நெத்தியில பூசாத, உன் வீட்டுக்குள்ள கொண்டு வராத, ஜாக்கிரதையாயிரு. எதையுமே யாரு கொடுத்தாலும் நீ வாங்காத. போதும், பட்டதெல்லாம் போதும். இனி ஜாக்கிரதையா இருந்தா உன் வாழ்க்கை வெற்றி பெறும். இல்லைன்னா இவங்கெல்லாம் கங்கணம் கட்டி முடிச்சு வச்ச மாதிரி உன் வாழ்க்கையை முடிச்சு போடுவாங்க. ஜாக்கிரதையா இரு. நான் நினைக்கிறது நீ நினைக்கிறது நடக்கணும்னா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்துட்டையும் ஜாக்கிரதையா இரு. ஒரு நான் யோசிச்சு பண்ணு. எதுலையும் சீக்கிரமா இறங்காத. இந்த கருமாரி சொல்றேன், இந்த கருமாரி வாக்கு சத்திய வாக்குன்னு நம்புற என் பிள்ளைகளுக்கு சொல்றேன். நான் இருக்கேன், என் வாக்க மதிச்சு கேட்கிற என் பிள்ளைகளுக்கு தீங்க விளக்கி நல்லது நடத்தி கொடுப்பேன். இந்த கருமாரி சொல்றத கேளு. இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்க இந்த கருமாரி சொல்றேன். 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய். இந்த பொருளோட பூஜையில் வச்ச அந்த கயிறு அனுப்பப்படும். அது உன் உடம்புல இருக்க பலகீனத்தையும் எதிர்மறை சக்தியையும் விரட்டும். உன் உடம்புல இருக்க வலி ஓடி போகும். நம்பிக்கையோட வாங்கு. இந்த கருமாரி சொல்றத கேளு. இந்த வெள்ளிக்கிழமை நாளில இந்த தாய் உன்கிட்ட மடிப்பிச்சையேண்டி கேட்கிற. ஏன் தெரியுமா? நீ கொடுக்கிற காணிக்கையின் மூலம் உன் எதிரிகள் அழிக்கப்படும், உன் எதிரிகள் விரட்டப்படும், உன் எதிரிகள் காணாமல் போவாங்க, உன் கண்ணுல பட மாட்டாங்க, உன் திசை விட்டு ஓடி போவாங்க. உன் தாய்க்கு உன் கையில் இருக்கிற காணிக்கையை கொடு. 48 நாள் பூஜையில் வச்ச ஜாமானத்தை வாங்கி பூஜை செஞ்சு வெற்றி பெற்றுக்கும் என் பிள்ளையே. உன் கருமாரி சொன்ன வாக்க காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறாம மனசுல ஏந்தி வழி நடத்து. நான் சொல்றத கேளு. 48 நாள் ஒரு மண்டலத்துல உனக்கான மாற்றம் பிறக்கப்படும். இது உன் தாயின் சத்தியம், தாயின் சத்தியம். உன் தாய், உன் கருமாரி உன் காணிக்கைக்காக காத்திருக்கேன். உன் எதிரியோட அழிவின் வார்த்தை உன் செவியில விழ காத்திருக்கு. கொடு. மனதார உன் காணிக்கை என் கையில வந்து சேர்ந்த 48 மணி நேரத்துல உன் எதிரியோட செய்திய உன் காதுல கேட்படி. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி.